தொகுதி மறுவரையறை கத்தி கழுத்துக்கு வந்துருச்சுங்கிற லெவலுக்கு முதலமைச்சர் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். மோடியோட குறுக்கு பூத்தி தான் அது. ஆக்சுவலா தேர்தல் நேரத்தை தான் அவங்க உகந்த நேரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜனத்தொகையினுடைய அடிப்படையில தான் இந்த மறுசீரமைப்பு பண்ணணும். குஜராத்தும் மராட்டியும் அவங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு மாநிலம். அங்கேயும் போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாம். ஸோ தமிழ்நாடு வேணாம், கேரளா வேணாம், கர்நாடகா வேணாம், ஆந்திரா வேணாம், தெலுங்கானா வேணாம். இவிஎம் வச்சதுக்கு ரொம்ப ஏமாத்த முடியல. ஏன் ஏமாத்த முடியலன்னா, இங்க போற ஏஜென்ட் எல்லாம் வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே எவ்வளவு வாக்குப்பதிவு ஆச்சுன்னு ஃபார்ம் 17C வாங்கிடுறான், கையெழுத்து போட்டு வாங்கிடுறான். அதை வந்துட்டு அவன் வாக்கு எண்ணிக்கைக்கு போற ஆட்கள் கிட்ட, ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறான். அங்க வந்துட்டு அந்த மிஷின் ஓபன் பண்ண உடனே எவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு உடனே அதுல இதுவும் கோயின்சைட் ஆகணும். ஒரு வழியா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணி அங்கேருந்து ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தேர்தலே இல்லை. நாங்க நினைக்கிறது போதா தேர்தல். அப்போ ஒரு வழியா எல்லாம் ஃப்ராட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இவிஎம் தூக்கி போட்டுடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது தான் தேர்தல். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தேர்தல் நடத்த மாட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதனால எந்த ஆபத்து இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நகர்றாங்க. அமித்ஷா வந்துட்டு சூரியன் வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஒதுக்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அமித்ஷா சொல்லிட்டாருல்ல இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அப்படின்னு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது சொல்லல. அவர் பாதிக்கப்படாதுன்னு அவங்க சொன்னதை மட்டும் எப்படி எடுத்துக்கிறேன். ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவர் முழுமையான ஒரு சங்கி ஆயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு பேராபத்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு உரிமை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா மாநிலத்துக்கும் ஆபத்து தான். 39 தொகுதி இதை வந்துட்டு குறைச்சு 32 ஆக்கினாங்களா என்ன ஆகும்? இல்ல நம்மளதுல வந்துட்டு 40 ஆகிட்டு உத்தரப்பிரதேசத்தை 145 ஆக்கினாங்கன்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போலாம். அநியாயம், அட்டுழியம், அக்குறும்பு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப தீவிரமா பிரச்சாரங்கள் அனைத்து கட்சிகளுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த தொகுதி மறுவரையறை கத்தி கழுத்துக்கு வந்துருச்சுங்கிற லெவலுக்கு முதலமைச்சர் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். என்ன சார், என்ன பிரச்சனை? இந்த மாதிரி இந்த தேர்தல் நேரத்தை தான் அவங்க உகந்த நேரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்கள்ல இருந்து புதுச்சேரி உட்பட 60 + அது ஒரு 48 கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு தேர்தலில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் தான் எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் இல்லையா? அவங்க நினைக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி அவங்ககிட்ட இல்லை. அவங்களே 240 தான். அதனால் என்னென்னா அது வந்துட்டு தோஸ் ஆர் ப்ரெசன்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்களோ இருந்து வாக்களிப்பவர்களில் 3/2 அதில் வந்துட்டு இவங்களாம் வெளியேறிட்டாங்க அப்படின்னோம்னா ஈஸி இல்லை அதுக்கு. அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வாக்கெடுப்பு 16, 17, 18ஆம் தேதி நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மோடியினுடைய குறுக்கு பூத்தி தான் அது. ஆக்சுவலாக உள்ளபடியே இவங்க நல்லதான் செய்கிறாங்க அந்த நாட்டுக்கு அப்படின்னோம்னா என்ன பண்ண போகிறாங்கன்றது நாட்டுக்கு தெரிவிச்சிருக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மாநிலங்களுக்கு அந்த ப்ரொபோசல் அனுப்பி கருத்து கேட்டிருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யலையே அவங்க. நேரடியாக அவங்க வந்துட்டு பண்ண போகிறாங்க. இதில் இருக்கிற அபாயம் என்ன அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு இந்த 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து முடிஞ்சு அந்த முடிவு வந்துட்டு எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா வட மாநிலங்களில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கவ் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கவ் பெல்ட்டு அதாவது ஹரியானா, டெல்லி, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இந்த மாதிரி தொகுதி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய மக்களவை தொகுதிகள் உறுப்பினருடைய எண்ணிக்கையை வச்சு ஆட்சி அமைச்சிடுறது. அதுக்கேற்ற பாப்புலேஷன் அங்கே இருக்குது. புரியுதுங்களா? சவுத்தில் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இல்லை. ஸோ இதனுடைய கிரைட்டீரியா என்ன? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு ஜனத்தொகையினுடைய அடிப்படையில் தான் இந்த மறுசீரமைப்பு பண்ணணும், மறுவரையறை பண்ணணும். அதனால அது வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு சாதகமாக இருக்குது. பீகாரில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 850 தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. 850 தொகுதிகளை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்திலையும் 50% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு நிரந்தர தீர்வு கிடையாது. அது கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் ஒரு மக்களவை தொகுதிக்கு 10 லட்சம் பேர் அப்படின்னு ஒரு தோராயமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்போ தமிழ்நாட்டில் 5 சட்டப்பேரவை இருக்குது, அங்கே 7 சட்டப்பேரவை இருக்குது. ஒரு மக்களவை தொகுதிக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா 5 இருக்குது. ஆமாம், 8 40 ஆமாம் இருக்கு இல்லையா? 4 குறைக்கிறது.
குறைச்சி அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று போட்டு தான் வந்துட்டு பாப்புலேஷன் அடிப்படையில் தான் அவங்க பண்ணணும். அது வந்துட்டு அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா, உள்ளபடியே 850 தொகுதி அப்படின்றதுக்கு இந்த பாப்புலேஷன் கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 39ன்றது 32 ஆகும். கேரளாவில் 20ன்றது 12 வரைக்கும் குறைஞ்சிரும். கர்நாடகாவில் 26 ஆகிடும். ஆந்திர பிரதேசத்தில் ஓரளவுக்கு நிற்கும். பட் ஆனால் அவங்களுக்கு 32, 34 அப்படி குறையும், 36 குறையும். ஒரிசால குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ன்றது 143 வரும், 145 தொகுதி வரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40ன்றது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும், 80 ஆகிடும். பாப்புலேஷன் அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 2001லேருந்து 2011 இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 தான் 2002 நடுவில் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ், மக்கள் தொகை பெருக்கம் வந்துட்டு 6.07 அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 15.25, விச் மீன்ஸ் ஒரு 6 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கங்களேன் 90, அதாவது கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுது உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன். ஆனால் அதே 6 ஆண்டு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.36 தான் வரும், 1,36,00,000 தான் வரும். ஆனால் அங்கே 1,90,00,000 வந்துடும். அப்போ எப்படியாப்பட்ட மாற்றங்கள், எப்படியாப்பட்ட தொகுதியினுடைய மறுசீரமைப்பில் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு வருது பாருங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, இப்போ 207 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள், நான் சொன்ன ஹரியானாலேருந்து ஆரம்பித்து சத்தீஸ்கர், பீகார் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 207 மக்களவை தொகுதிகள், அது அப்படியே 366 ஆகிடும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது இவங்க சொல்லக்கூடியபடி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட 130, 176 தான் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. குஜராத்தும் மராட்டியமும் அவங்களுக்கு ஃபேவரபுளான மாநிலம், அங்கேயும் போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாம். ஸோ தமிழ்நாடு வேணாம், கேரளா வேணாம், கர்நாடகா வேணாம், ஆந்திரா வேணாம், தெலுங்கானா வேணாம், புரியுதுங்களா, வடகிழக்கு மாநிலங்கள் வேணாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை தான் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம், ஏன்னா இவிஎம் வந்துட்டு இங்கெல்லாம் வேலை செய்ய முடியல, இவிஎம் வச்சுட்டு இங்கே ரொம்ப ஏமாற்ற முடியல. ஏன் ஏமாற்ற முடியலன்னா, இங்கே போகிற ஏஜென்ட் எல்லாம் வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சுன்னு ஃபார்ம் 17C வாங்கிடுறான், கையெழுத்து போட்டு வாங்கிடுறான். அதை வந்துட்டு அவன் வாக்கு எண்ணிக்கைக்கு போகிற ஆட்கள்கிட்ட, ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறான். அங்கே வந்துட்டு அந்த மிஷினை ஓப்பன் பண்ண உடனே எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு உடனே அதில் இதுவும் கோயின்சைட் ஆகணும். ஸோ அந்த நைட்டில் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, பரகலா பிரபாகர் சொல்கிறாரு, நைட் ஆச்சுன்னா அது பாட்டுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பூத்து ஒரு இதுலேயே வந்துட்டு 200 ஓட்டு 300 ஓட்டு அப்படி சேர்க்கும் அப்படின்ட்டு. அது இங்கெல்லாம் நடக்க முடியாது. இங்கே அந்த மிஷின் எடுத்து வச்சுட்ட உடனே இந்த பூத்து நம்பரு, அந்த மிஷின் எடுத்து வச்சோடனே அதில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு பாருங்கள், மொத்த ஓட்டு இதோ கோயின்சைட் ஆகுது, ஓகேன்னு அப்படி சொல்லுவான். அதுக்குள்ளேயும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது வேற கதை. ஆனால் ஏமாற்ற முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணி அங்கேருந்து ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தேர்தலே இல்லை. நாங்கள் நினைக்கிறது தான் தேர்தல். இப்போ இது வரைக்கும் அப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்டு 5 வருஷம். ஒரு சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கிறோம். ஒரு மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறோம். நடுவில் கவுந்துக்கு ஆட்சி அமைக்க முடியாதுன்னா தேர்தல் சந்திக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இப்போ நடந்து முடியுது, 29 மக்களவை தேர்தல் அப்போ இதுக்கும் சேர்த்து தேர்தல் வைக்கணுன்றான். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படி வச்சு கழிச்சு விட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வழியாக எல்லாம் ஃப்ராடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவிஎம்மையும் தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது தான் தேர்தல் அப்படின்ற அளவுக்கு போட்டலாம். கேட்டால் நாடு பிரச்சனையில் இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தேர்தலை நடத்த மாட்டாங்க. இதுதான். இப்போ ஒரு பக்கம் முதல்வர் அவர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை அவசரமா அறிவிக்கிறாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதனால எந்த ஆபத்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நகர்றாங்க. அவர் அமித்ஷா சொன்னார்னா எல்லாமே அப்படிதான். அமித்ஷா வந்துட்டு சூரியன் வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஒதுக்காது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அமித்ஷா சொல்லிட்டாருல்ல இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அப்படின்னு வருவது. அமித்ஷா என்ன சொன்னார்? எதையுமே சொல்லலையே அமித்ஷா. நீங்க பேசுன அந்த முந்தா நாடு கூட்டத்தில் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது சொல்லலை. அப்புறம் பாதிக்கப்படாதுன்னு அவங்க சொன்னதை மட்டும் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ பாதிக்கப்படாதுன்னு அவங்க வெளிப்படையாக செய்யலாம். எல்லாத்தையும் ஏன் வெளிப்படையாக செய்யலை? இந்த அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைன்றதான் நம்மளுடைய வருத்தம். நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டுடைய உரிமை. இப்போ எல்லாமே அவங்க வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா தென் மாநிலங்களை எப்படி கண்டுக்குவாங்க? ஏன் கண்டுக்க போறாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க போறான்னா கூட ஒண்ணும் இல்லையே. இப்ப தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு தேசம் கட்சியோடைய ஆதரவோட அவங்க இருக்காங்க, இன்னொன்னு அந்த இந்த சிவசேனா கட்சியோடைய ஆதரவோட இருக்காங்க. இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. அங்க இருந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் தேவையில்லை. அப்ப அதை தான் அவங்க புரிய வைக்கிறாங்க. இது இவர்
புரிஞ்சுக்க விரும்பல எடப்பாடி பழனிசாமி. அதனால இப்படி பேசுறாரு. அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு? ஒண்ணுமே சொல்லலையே அவரு. பாதிக்கப்படாதுன்னா பாதிக்கப்படாத. முஸ்லீம் சிஐன்னு இதே தான் சொன்னாரு. எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டா சொல்லுங்கன்னு. வேளாண் சட்டத்துக்கு எந்த விவசாயி பாதிக்கப்பட்டா சொல்லுங்கன்னு சொல்றாரு இவரு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவர் முழுமையான ஒரு சங்கி ஆயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்லை. இதுல திமுக ஆதரவு நிலைப்பாடுல திமுக கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுல இதை பத்தி பேசுறாங்க. மற்ற எந்த கட்சிகளும் பேசுற மாதிரி தெரியல. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அற்புதமான தருணம், மகளிருக்கு பெரிய அளவுல சாதகமா இது அமையும். ஸ்டாலின் தோல்வி பயத்துல பேசுறாரு அப்படிங்கறது நகர்றாரு. மகளிருக்கு சாதகமா அமையும் அப்படின்னா இப்ப இது நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலையும் கூட சொல்லியிருக்காங்க 33% நடைமுறைப்படுத்துகிட்டு. என்ன குறை? இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி எதுக்கு நீங்க பண்ணணும்? 23% அப்படின்றத கொடுத்துருக்கலாமே, 33% நடைமுறைப்படுத்திருக்கலாமே. அப்போ அவருக்கு புரியல, இல்ல புரிஞ்சுக்க அவர் தயாரா இல்லை. அதான் பீகார் தேர்தலில் நடக்கூடிய மோசடியெல்லாம் பற்றி சொல்லும்போது பீகாரை பற்றி தான் கேட்காதீங்க, தமிழ்நாடை பற்றி கேட்கனார் அவரு. அப்படி சேக்கரார் எழுதிய கம்பராமாயணம். அதனால அவரை பற்றி நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரது தான் பண்ணலாமே ஒழிய வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு பேராபத்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு உரிமை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா மாநிலத்துக்கும் ஆபத்து தான். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, இது மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருக்கா சார்? இது மக்களுக்கு தெரியுதா இந்த பேராபத்து? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் போன மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே இது தொடர்பா நான் ஒரு கட்டுரை நான் எழுதி நான் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்பவே போட்டேன். இப்போ நம்ம நாட்டில் நம்ம விவாதிக்கிற எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கே ஒன்றும் தெரியலன்னும் போது மக்களுக்கு எங்க தெரிய போகுது? மக்களை ஒரு அழுத்தத்திலேயே வச்சிருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ல வச்சிருக்கிறீங்க. அப்போ அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, எப்படி செய்வாங்க, எப்படி செயல்படுவாங்க? நம்ம தான் இப்போ நம்ம பேசுறோம், இது அவங்களுக்கு புரியும். 39 தொகுதி இதை குறைச்சி 32 ஆக்கினாங்களா என்ன ஆகும்? இல்ல நம்மளதுல 40 ஆக்கிட்டு 42 ஆக்கிட்டு இல்ல 46 ஆக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தை 145 ஆக்கினாங்கன்னா என்ன ஆகும்? மக்கள் தான் யோசிக்கணும். இப்ப நம்ம 9 பைசா தரோம் வரியா, 4 பைசா திருப்பி தரான். பீகார் 2 பைசா தராங்க, அவனுக்கு 10 பைசா திருப்பி தரான். உத்தரப்பிரதேசம் 8 பைசா தரான், அவனுக்கு 14 பைசா திருப்பி தரான். பட் நம்ம எங்க இருக்கணும்? இப்படி இருந்தா எப்படி டெவலப்மெண்ட் எப்படி வரும்? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கையாந்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது இல்லை? இந்த ஆபத்தை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதத்தின் மூலமா நம்ம சொல்றோம். இதுல இப்போ இந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கட்சிகள் இதுல பெரிய அளவுல ஈடுபாடு வரல. எலெக்ஷன் நேரத்துல இதை நடத்துறதும் இது கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இளந்திரையன். இது கட்சிகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போலாம். இப்ப காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பண்ண மாதிரி தமிழ்நாட்டை மூணா பிரிச்சு 3த்தையும் யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும்? அதுக்குத்தான் அந்த பெரும்பான்மையை அவன் கேட்கிறான். அந்த புரூட்டல் மெஜாரிட்டி ஏன் கேட்கறான்னா தான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணிடுவான்? 3ஆ பிரிச்சுட்டான். அந்த கொங்கு மண்டலத்துல இந்த முருகன்ஜி, எடப்பாடிஜி இவங்களெல்லாம் விட்டுட்டு வட தமிழ்நாட்டோட மோத விட்டுருவான். புரியுதுங்களா? இதே மாதிரி கர்நாடகா வட கர்நாடகா, தென் கர்நாடகா, தட்சிண கர்நாடகா அப்படின்னு 3ஆ பிரிச்சிடலாம். அவங்களுக்கு என்ன மாநிலம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. மாநிலம்னு ஒன்று இருந்தா தானே அவன் பிரச்சனை எழுப்புறான். இவன் சொல்றதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நிர்மலா சீதாராமன் நெல் கொள்முதலுக்கு போனஸ் கொடுக்காத அப்படின்றாங்க. நான் நிர்ணயிக்கிறேன், அதுக்கு வரைக்கும் ஏன் போனஸ் கொடுக்குற? கொடுக்காத, டிஸ்கரேஜ் பண்ணு நெல் உற்பத்திய. ஏன்னா நிறைய நெல் சேர்ந்து போச்சு. சேர்ந்து இருக்கட்டும். ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு, பட்டினி ஏற்பட்டுச்சு, கொடு. இல்ல எவ்வளவு நாடு முதலா இருக்கு. இப்ப எத்தியோப்பியா இது அனுப்பு, 4 கப்பல் அனுப்பு. என்ன இந்திய மக்கள் கோச்சிக்கா போறாங்க? 16,000 லட்சம் கோடியை தூக்கி கார்பரேட்டுக்கு கொடுத்து அவங்களுடைய குடலை அறுத்தி அதுக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டா இருக்கிறோம். ஏன் ஒரு 1 லட்சம் கோடி போட்டுமே. இப்போ இத்தனை நாள் போர் நடக்குது, 38 நாள் எங்கேயாவது பாசுமதி அரிசி போல. யாரு சஃபர் பண்ணா? மோடியா, அமித்ஷாவா, குஜராத்திகளா? இந்த நாட்டுடைய விவசாயிகள் தானே. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் போயிருக்குமே. என்ன அது பாஸ்மதி அரிசி ஈரானுக்கு போலையே? யார் பாதிக்கப்படுறது? பச்சை மிளகா வாசி சந்தையிலிருந்து போயிருக்கணும், போலையே. இதெல்லாம் போனோம் இல்லையா? அங்கேயும் காயறாங்க, இங்கேயும் காயறாங்க. இவரு மோடி
ட்ரம்ப்னுடைய மடியில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு படுத்துக்கிட்டு. அவர் என்ன பண்றது? இதுல நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க, இதெல்லாம் மக்கள் மன்றம் தான். நீதிமன்றத்துக்கு அதிகமான அத்தாரிட்டி கொடுக்க கூடாது, சட்டப்படி நடக்குதா இல்லையான்றது பாக்குறதுக்கு தான். அதனால தான் அவன் திருத்தத்தை கொண்டு வந்துடுறான். பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடே கொடுக்க முடியாது, அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துட்டான்ல, கொண்டாந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்தானா இல்லையா? நீ அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டா நீதிமன்றம் அதான் பண்ணிட்டாங்களே, வாய் பொத்திக்கும். அந்த அவ்வளவுதான். இதை பார்த்தோம்ல தேர்தல் எஸ்ஐஆர் விவகாரத்துல எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு. இந்த தேர்தல் ஆணையம், இந்த நீதிமன்றம் இல்ல இந்த இவிஎம் விஷயத்துல என்ன பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் அநியாயம், அநியாயம், அட்டுழியம், அக்குறும்பு, அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டாங்க நீதிமன்றம். இல்ல அந்த பாபர் மசூதி வடக்குல கொடுத்தாங்க தீர்ப்பாது. உலக நாடுகள் கேட்டா வாயில சிரிக்க மாட்டான், அப்படியாப்பட்ட இது. நிறைய பேர் அங்க கும்பிடுறவங்க இந்துக்கள், அதனால அது அவங்களுக்கே சொந்தம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.